வானகம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு கிரேசியான ஒன் பீஸ் சீரி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்றதை பற்றி ஒரு சின்ன ஓவர் வியூ இல்லைனா ஒன்லைன் மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு வந்து தியரி ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் அது பார்க்கறதே ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தப்ப ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ வெறும் அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபி ஜாய் பாயை லாஃப்டேலில் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொன்னால் அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ மீதி விஷயத்தை வந்து நம்ம வீடியோவில் போயிட்டு பேசுவோம். பட் வீடியோவில் போட்டு முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர மணி வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். லாஃப்டேலை பற்றி ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இருக்குதுங்க. அதில் சிலது வந்து என்ன சொல்லுதுன்னா, லாஃப்டேல் வந்து ஸ்டார்ஸ் ஆல்ரெடி போன இடம் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஆல்ரெடி போன இடம் கிடையாது, வேற ஒரு புது ஐலாண்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சொல்லினுக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தியரியில் லாஃப்டேலை ஒரு ஐரிஷ் லெஜண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக மட்டும் சொல்லிடல, நம்ம ராஜரோடது அப்புறமா நம்ம வார்டன் சொன்னது, அவங்க ரெண்டு பேரோட டைலாகை வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் லாஃப்டேலுக்கு போகணும்னா 4 ரோட் பானிலிஃப் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 ரோட் பானிலிஃப் இருந்தாலே போதும், எந்த இடத்துல லாஃப்டேல் இருக்குதுன்ற லொக்கேஷன் வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4th பானிலிஃப் வந்து லாஃப்டேலுக்குள்ளே போகிறது தேவைப்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற புரியலேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த தேரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, லாஃப்டேல் வந்து ஒரு தனி ஸ்பேஸ் டைமில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டைம்னா என்னடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எனக்கும் கரெக்டாக புரியலங்க. நான் போய் ஏகப்பட்ட இது படித்து பார்த்தேன். ஆனால் அது வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக எங்கே போதா, ஸோ ஃபிசிக்ஸில் நமக்கு வந்து மண்டையில் ஏற மாட்டுது. ஸோ எனக்கு வந்து புரிஞ்ச வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஃப்டேல் வந்து தனியாக வேற ஒரு டைம் லைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த டைம் லைனும் அப்புறமா நம்ம ஒன் பீஸில் இருக்கிற ஒரிஜினல் டைம் லைனும் ரெண்டும் சிங்க் ஆகிறப்ப தான் நம்ம லாஃப்டேல் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த 4th பானிலிஃப் தேவைப்படும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் டைம்னு சொல்லிட்டு கூகுளில் போய் தேடி பாருங்க, அதில் ஏகப்பட்டது வரும். அதை கூட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து நான் புலிடான்னு சொல்கிற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் டைம் பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் புரியுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சிம்பிள் வேர்ட்ஸில். ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நாங்களும் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறோமே. ஒன் பீஸில் டைம்ன்ற கான்செப்ட் வந்து அடிக்கடி வந்துன்னு இருக்குதுங்க. அதுவும் இந்த வானில் வந்து நிறையா வந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோக்கியோட பவராக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஓடனும் ராஜனும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு, அதுவாக இருக்கட்டும். அதுக்கடுத்து வானோட பார்டர் வந்து திறக்கிறதுக்கு டைம் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கை பற்றி தான் வந்து பேசினே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப லாஃப்டேல் ஏன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தியரியில் வந்து கேட்குறாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ தான் நம்ம முன்னாடி சொன்ன ஐரிஷ் லெஜண்ட் வந்து கூட்டின்னு வந்து இதில் சேர்க்குறாங்க. இந்த லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறதுங்க, அதாவது இப்போ ரியல் லைஃப்பில் வந்து இருக்கிறது. இந்த லெஜண்ட் வந்து ஐலாண்ட் ஆஃப் பிரேசில் வந்து பற்றினதுங்க. இது பிரேசில் கண்ட்ரி கிடையாது, அந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசில்னு சொல்கிற இடத்த பற்றின ஒரு லெஜண்ட் சொல்லிட்டு வச்சிங்களேன். இது வந்து ஒரு மிடில் ஏஜஸில் கிரியேட் ஆன ஐரிஷ் மித்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐலாண்டு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்பியர் ஆகுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஸ்கூலோட கேட்டு வந்து காலைல திறந்துருக்கும், அண்ட் மதியானம் திறந்துருக்கும், அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் திறந்துருக்கும். ஆனால் நீங்கள் நைட்டு போனால் அது வந்து திறந்துருக்காது. கரெக்டாக திருப்பி எப்போ திறக்கும்னா அடுத்த நாள் காலைல தான் வந்து திறக்கும். அந்த மாதிரி இந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசில்ன்றது 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதோட கேட்டை திறக்குன்ற மாதிரி வச்சிங்களேன். நீங்கள் உள்ளே போக முடியும்னா அது 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும், மற்ற நேரத்துலாம் அது உள்ளே போக முடியாது. 1800 காலகட்டத்தில் ஒரு ஐரிஷ் போயிட்டு வந்து ஒரு போயம் எழுதிருக்கிறாரு. அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு எட்டர்னல் கிங் வந்து இந்த ஐலாண்டை ரூல் பண்ணினுக்கிறாரு. அண்ட் அவர் வந்து அவர் அரசபையை 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கூட்டு வரான். ஸோ அப்படி கூட்டுறப்ப அந்த விருந்தில் பங்கேற்கிறதுக்கு சில பேரை வந்து உள்ளே வந்து கூப்பிடுவாங்களாம். அதாவது ஐலாண்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து உள்ளே வந்து கூப்பிடுவாங்களாம். இந்த ஐலாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாவே கிடையாதான், அண்ட் வயசும் வந்து ஆகாதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோகம் கஷ்டம்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இருக்காதான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டுன்னு குடிச்சுன்னு ஜாலியாக சந்தோஷமாக தான் வந்து இருப்பாங்களாம். இந்த லெஜெண்ட் லாஃப்டேல் கூட நல்லாவே பொருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் லாஃப்டேலோட பேரே எடுத்து பாருங்களேன், அந்த பேர் படி பார்க்குறப்ப அது வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஐலாண்டு தான். ஸோ இந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐலாண்டு தான். இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து சாப்டரில் ப்ரொஃபஸர் க்ளோவரோட உண்மையான பேர் வந்து கிளைமோ டி க்ளோவர்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரிஷ் நேம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து இப்போ ஸ்டார்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் இருந்தாங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லியிருப்பார். ஒரு முன்னாடியே போய் சொன்னார் அவர். அதில் பார்க்குறப்போ லூஃபி வந்து பிரேசிலியன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபி வந்து ஒரு பிரேசில் கண்ட்ரியை சேர்ந்தவனா. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் பிரேசில் பற்றினது தான். ஸோ ஓடா இதெல்லாம் வந்து தெரிஞ்சே தான் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தின்னு போகிறாரு கதையை. அப்படி இல்லைனா இதெல்லாம் கோயின்சிடன்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி கூட வருது நமக்கு.
சாப்டர் 967ல் லாஃப்டேலுக்கு போனது வருமா ராஜரும் அவரோட க்ரூ வந்து சிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷயத்தை வேறு சொல்லியிருக்கிறாங்க. அது மேபி வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸாக இருக்கலாம், அப்படிலாம் ஒரு பானிலிஃப் அங்கே வந்து இருந்துட்டு அதை நம்ம வார்டன் படிச்சு கூட க்ரூவுக்கு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் அங்கே இருந்து விஷயத்த சொல்கிறதும் இல்லைனா வந்து நம்ம வார்டன் படித்து சொல்கிறதும் அது அவ்வளோவா எந்த மாதிரி சிங்க் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. அது கேட்கறதும் நல்லா இல்லைல்ல. ஸோ இந்த தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஜாய்பாய் வந்து இருந்திருக்கிறாராம். அதாவது எக்ஸாக்டான ஜாய்பாய் கிடையாது, நம்ம ஜாய்பாயோட ஏதோ ஒரு ஃபார்ம் அங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ராஜரோட க்ரூ கூட பார்ட்டி பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1120 அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து சாப்டரில் வெகாபங் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தே மஸ்ட் ஹவ் ஹேர்ட் த வாய்ஸஸ் ஆஃப் த பாஸ்ட் ஃப்ரம் த பியூரஸ்ட் சோர்ஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா ராஜரோட க்ரூவும் பாஸ்ட்ல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பியூரஸ்ட் சோர்ஸ் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாய்பாயை தவிர வேறு யார் பியூரஸ்ட் சோர்ஸ் இருப்பா யோசிச்சு பாருங்க. அவர் தான் அந்த கதையோட நாயகனே வைல்ட் செஞ்சுரி டைமில். ஸோ அவரே வந்து இவங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்ற மாதிரி வெகாபங் வந்து சொல்லியிருப்பாரு. அது எக்ஸாக்டான ஜாய்பாய் கிடையாது, பட் அந்த தேரிக்காக அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜாய்பாயை தான் ராஜரை வந்து மீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப லாஃப்டேல் வந்து ஒரு தனியான டைம் அண்ட் பிளேஸில் வந்து இருக்குது. அண்ட் யாரெல்லாம் அதில் வந்து விசிட் பண்ண முடியும்னா அந்த கரெக்டான டைமில் யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ அவங்களால மட்டும் தான் விசிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசில் மாதிரியே லாஃப்டேல் 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இந்த 700 வருஷமாக பார்க்குறப்ப இது வரைக்கும் 100 வாட்டி வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ 101வது வாட்டி வந்து ஐலாண்ட் திருப்பி திறக்கிறப்ப யார் யாரெல்லாம் கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறது வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்ஸ் கிட்ட இது வரைக்கும் 3 ரோட் பாலினிஃப் வந்து இருக்குது. 4வது ரோட் பாலினிஃப் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா அது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஃப்டேல் திருப்பி எப்போ அப்பியர் ஆகுன்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லும். அண்ட் அதை வச்சு அவங்க கரெக்டாக போனாங்க அப்படின்னா நம்ம லூஃபி ஜாய்பாய் கூட மீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரெக்டான டைமுக்கு இவங்க போனாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விசிட் பண்ண எல்லாருமே அங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக போகிற இவங்களாம் வந்து அங்கே போவாங்க. ஸோ நம்ம லூஃபியும் ஜாய்பாயும் மீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா தேரி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை கேட்டப்போ உங்களுக்கு மண்டை குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி தான் சொன்னேன். இந்த தேரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சயின்ஸ்னு சொல்லிட்டு இதில் ரிலேட் பண்ணியிருக்கிற தேரி நம்ம அது உள்ளலாம் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் வெறும் ஓவர் வியூ மாதிரி தான் பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் டைம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவும் அதுக்கடுத்து இந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசில் பற்றி டீட்டெயிலாகவும் பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இந்த தேரி வந்து நிறைய விஷயம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த தேரியில். அதனால தான் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாகவும் போகாமல் வெறும் இதில் ஓவர் வியூவாக சொன்ன விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இல்லைடா எனக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை, எனக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லிட்டு கூகுளில் போய் தேடி பாருங்கள். அதில் வந்து நிறையா வரும். அதை வந்து படிங்க. அண்ட் அதுக்கடுத்து ஐலாண்ட் ஆஃப் பிரேசில்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். அதுலேயே வந்து நிறையா வரும். அண்ட் இது ரெண்டுத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த தேரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது என்னோட சொந்த தேரி கிடையாது, ஒரு பேஜில் தான் எடுத்தேன். அண்ட் இந்த தேரியோட ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ அந்த பேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் முன்னாடி சொன்ன 2 டாப்பிக்கை படிச்சதுக்கு அப்புறமா இந்த தேரியை போய் படிங்க. மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது புரிஞ்சாலும் புரியலாம். அண்ட் இது வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு நீ என்ன சொன்னேனே புரியலடா, எனக்கு வந்து குழப்பறான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க மட்டும் புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேனே. லாஃப்டேல்ன்ற இடம் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு போனால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்கூல் கதை, காலைல போனால் இருக்கும் நைட்டு போனால் இருக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லாஃப்டேலில் குறிப்பிட்ட டைமுக்கு போனால் மட்டும்தான் அது உள்ளே போக முடியுமா, அப்படி இல்லைன்னா அவங்க போகவே முடியாதான். அண்ட் இந்த காரணத்தினால தான் மற்ற யாரையும் அதை போய் அடைய முடியல. நம்ம ராஜர் வந்து கரெக்டான டைமில் போனதுனால தான் அவர் வந்து உள்ளே போயிருக்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேரியில் சொல்கிறேன் சிம்பிளான விஷயம். கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னப்போ உங்களுக்கு முன்னாடி புரியல அப்படின்னா அதுதான் சிம்பிள் வெர்ஷனில் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த தேரி கேட்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது, இது உண்மையிலே பாசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லைனா இல்லைடா சும்மா ஏதோ சொல்லினுங்கிறானுங்க இதெல்லாம் சிங்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த தேரி வந்து பார்க்குறப்ப மேபி இது இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ஐலாண்ட் ஆஃப் பிரேசில்ன்றது வந்து ஒரு உண்மையாக இருக்கிற கதைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த காலகட்டம் சொன்ன பதில் மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து திருப்பி அப்பியர் ஆன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு அதை பற்றிலாம் கேட்ட உடனே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ லாஃப்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. பட் எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இந்த தேரி பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.